அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சிம்டம்ஸ் பார்க்கணும். பொதுவாக கால் பெருவிரல் அல்லது கை விரல்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல திடீர்னு வீக்கம், வலி, ஸ்டிஃப்னஸ் தெரியும் ஏதாவது ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாயிண்ட்லேயும் வலி, வீக்கம் ஏற்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாடியில் காய்ச்சல், ஃபீவர் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் சொல்லலாம், தூங்கி எழும்போது அவங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும். இதெல்லாம் சிம்டம்ஸ். இதை வச்சு நம்ம முதல்ல சின்ன ஜாயிண்ட்ல தான் வலி தொடக்கும், ஸ்மால் ஜாயிண்ட்ஸ். அப்புறம் தான் பெரிய பெரிய ஜாயிண்ட்ல ஃபைனலாக பாதிப்பு வரும். இதே நம்ம கவனிக்காம விட்டா பெண்ட் ஆயிடும். இதுக்கு தமிழ்ல அழகா பேர் வச்சிருக்காங்க, முடக்கு வாதம். ஆளையே முடுக்கி விடும். ஏன்னா கவனிக்காம விட்டா போனெல்லாம் பெண்ட் ஆயிடுச்சுன்னா நிமித்த முடியாது. அதனால இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம ஃபீவர் இருந்தால் ருமட்டாய்டு ஃபீவரானு செக் பண்ணிக்கணும். ஆர்எஃப் செக் பண்ணால் உங்களுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ரிப்போர்ட்டில் வந்துடும். இன்னும் சிலருக்கு ரிப்போர்ட்டில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் சிம்டம்ஸில் ருமட்டாய்டுக்கு உண்டான அத்தனை சிம்டம்ஸும் இருக்கும். அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், ருமட்டாய்டு இருக்குன்னு தான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ பார்த்தோன்னு சொன்னால் சின்ன இது உங்களுக்கு சின்ன வயதுல இருந்து வயதானவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரக்கூடியது. அதே போல் இது சின்ன குழந்தையில வந்தால் ஹார்ட்டை கூட பாதிக்கும் இந்த ருமட்டாய்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது க்யூரபிளானா நிச்சயமாக இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, க்யூர் ஆகக்கூடியது. அது பேஷண்ட் கடைப்பிடித்தால் நிச்சயமாக குணமாக்கும். இதே நீங்கள் பெயின் கில்லர்ஸ் எடுத்தால் அது உங்களுக்கு அந்த நேரத்துக்கு வலி போகும். இது அப்படி கிடையாது. நம்ம காந்திஜி நேச்சர் கியூர் சென்டரில் நம்ம ஒருங்கிணைந்த மருத்துவம் செய்கிறோம் ஆயுஷ் முறைப்படி. இதில் பார்த்தோன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பக்கம் வலி வேதனை குறையணும், இன்னொரு பக்கம் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம், மற்றொரு பக்கம் உங்களுக்கு டாக்ஸின்ஸ் வெளியேறணும். வெளியேறினாத்தான் உங்களுக்கு இந்த நோய் முழுமையாக குணமாக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது. ஏன்னா இது ஆட்டோஇம்யூன் டிசீஸில் உங்களுக்கு. அதனால இது உங்களோட முன்னோர்களுக்கு இருந்தால் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனாலும் வருது. ஏன்னா இப்போ ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது சம்மர்ல கொஞ்சம் பெட்டரா இருக்கும், விண்டர்ல ரொம்ப படுத்தும். ஏன்னா தூங்கி எழும்போதே ஸ்டிஃப்னஸ் இருக்கும், உட்கார முடியாது, எழ முடியாது, நடக்க முடியாது, எல்லா ஜாயிண்ட்லேயும் பாதிப்பு இருக்கும். தொட்டா சூடாக இருக்கும் ஜாயிண்ட்ல, மாத்திரம் மற்ற பகுதியும் உங்களுக்கு சூடாக இருக்காது. அந்த வகையில் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு நம்ம ஜென்ரலாக கொடுக்குற பெயின் கில்லர்ஸ்லேருந்து மாறுபட்டு உங்கள் டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அது இன்டர்னல் மெடிசன் இருக்குது, எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஆயில் இருக்குது, எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு டயட் ரொம்ப ஃபாலோ பண்ணணும், என்னென்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத கொடுக்குறோம். கொடுக்கும்போது நிறைய பேஷண்ட் சாப்பிட்டு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இல்லைங்கிற அளவுக்கு ரிப்போர்ட்டு பார்த்துருக்கு. இப்போது ஒரு லேடி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவங்க வாலாஜ வயசு சேர்த்துக்க, அவங்களுக்கு ஒரு 15 வயசு இருக்கும் அப்போது இந்த பாதிப்பு. அப்போ வெள்ளூர் கேம்பில் நான் அவங்கள மீட் பண்ணேன். அவங்க மீட் பண்ணாங்க, பார்த்தோம், அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், சரியாக போச்சு. அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகுது அவங்க போயிட்டு. இப்போ ஜென்ரலாக ஏதோ ப்ராப்ளம் அதுக்கு போயிருக்காங்க. அப்போ பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி கேட்பாங்க ஹாஸ்பிட்டலில். கேட்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆமாம் ருமட்டாய்டு இருந்துச்சு அப்படின்ற போது இப்போ திருப்பி அவங்களுக்கு செக் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் செக்கப்பில். இப்போ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸே அவங்களுக்கு கிடையாது, நெகட்டிவ். அப்போ டாக்டர் ஆச்சரியப்படுறாங்க. வெள்ளூரில் பிரபலமான ஹாஸ்பிட்டல்லையே அவங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு ருமட்டாய்டா? இப்போ இல்லையே, நிஜமாக சொல்கிறீங்களா அப்படின்னா அவங்க அந்த பழைய ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. அப்போது அந்த அளவுக்கு அவங்க ஃபாலோ பண்ணாங்க, அதனால ரிசல்ட் கிடைச்சது. அதனால் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கா, குணமாகுமா அப்படின்னா ட்ரீட்மெண்ட் நிச்சயம் இருக்குது. குணமாகறங்கிறது முடியும். யார் கடைப்பிடிக்கணும்? பேஷண்ட் ஃபாலோ பண்ணத்தான் முடியும். அது எப்படி? நாட் ஓன்லி ட்ரீட்மெண்ட், டயட்டு, சன்பாத்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கும்போது
அந்த நோயிலிருந்து முற்றிலும் வெளிவர வாய்ப்புகள் மிகுதியா இருக்கு. அதை பயன்படுத்தி குணமாக்குங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.